வணக்கம் பிரவீன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வாசுதேவனூர் பஸ் நிலையத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியினர் அவர்களுடைய கொடி கம்பத்தை நேற்று கொடியேற்றி வைத்துள்ளனர். இந்நிலையில் அனுமதியின்றி கொடி கம்பத்தை வைத்ததாக போலீசார் உதவியுடன் வருவாய்த்துறையினர் கொடி கம்பத்தை இரவோடு இரவாக அகற்றப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஜாதியவாதிகள் இந்த கொடியை அகற்றியுள்ளனர் என கருதி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக இன்று அறிவித்தனர். அந்த முற்றுகை போராட்டமானது விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தலைமையில் நடைபெறும் என்று அறிவித்தனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அசம்பாவிதம் ஏற்படாமல் அதனை தடுக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 836 காவலர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிக்கப்பட்டனர். மேலும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் இருந்து 3 வஜரா வாகனம் வரவழைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை நிர்வாகத்தின் அறிவிப்பின்படி முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக மறு தேதிக்கு அறிவிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி நகர்ப்புற பகுதி அனைத்து முக்கிய வீதிகளிலும், குறிப்பாக அம்பேத்கர் சிலை மற்றும் சேலம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் அதிகமாக குவிக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். இதனால் கள்ளக்குறிச்சி நகர்ப்புற பகுதியில் மிகவும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதேபோல் 1.5 வருடங்களுக்கு முன்பு இதே வாசுதேவனூரில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வைத்த கொடி கம்பத்தை இரவோடு இரவாக போலீசார் உதவியுடன் வருவாய்த்துறையினர் அகற்றியது குறிப்பிடத்தக்கது. பிரவீன்.